ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு விவா ஷானு சேனல். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எந்த ஊர்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். நேற்று நம்ம டூரிஸ்ட் போகும்போது கூட நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க அந்த வீடியோவுக்கு. உட்காந்துக்கிறேன் முதல்ல. நேற்று பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் கோவலத்துக்கு போயிருந்தோம். ஸோ சூப்பரான ஒரு இடமே சொல்லலாம். கோவலத்துக்கு அதிகமாக போவோம், பீச்சில் சுற்றி பார்க்குறதுக்கு தான் நாங்கள் அதிகமாக வந்து அந்த இடத்துக்கு போகிறோம். ஒரு டூரிஸ்ட் இடம் இல்லாத ஒரு மன நிம்மதியான ஒரு இடமே அப்படின்னு சொல்லலாம். நேற்று போயிட்டு விவாலாம் வந்து அந்த சைடே போக மாட்டார். ஈஸியார் இந்த பக்கம் அந்த சைடு மட்டும் தான் போவார். அந்த பக்கம்லாம் அவர் போக மாட்டார், ஏன்னா அவருக்கு பிடிக்காது அந்த பக்கம்லாம். ஆனாலும் நாங்கள் 2 வாட்டி 3 வாட்டி, நாங்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய வாட்டி போயிருக்கிறேன். அவரும் என் கூட வந்து ஒரு 2-3 வாட்டி வரும். அவருக்கே அந்த இடம் ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னு சொன்னீங்கன்னா, காற்று வசதி, தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இசிங்காக சூப்பராக இருந்தது இடம். கோவலத்துக்கு போய் செம்ம குளியல் போட்டு அடுத்தது என்ன பண்ணோம்னா, நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணிக்கோங்க. அந்த இடம் வந்து இமிலி தர்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இமிலி தர்கான்றது இடம் பார்த்திங்கன்னா, ஆஹா வெயில் தாங்க இருந்தது. ஆனால் அது உள்ளே நடந்து நம்ம போக போக நிழலாக இருந்தது. படுக்கிறதுக்கு ஒரு இடம். நாங்கள் 2 ஃபேமிலி போனோம், செம்ம என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருந்தது. அழகழகான வீடியோஸ்லாம் எடுத்தோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, என்னோடய வீட்டுக்காரர் கூட நான் விளையாடி நல்லா வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு ஆசை. அதை நேற்று நான் நிறைவேற்றினேன். இன்னும் நிறைய இருக்குது, நீங்களும் பார்க்க வேண்டியதும் இருக்குது. இப்போ போய் செம்ம ஜாலியாக வந்து ஹாப்பியாக இருந்துட்டு வந்தோம் ஃபேமிலியாக போய். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கேரட் சாப்பாடு, மாங்காய் சாதம் கட்டிட்டு வந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, நைட்டு 3 மணிக்கு எழுந்துச்சி காலையில் 5:30 மணிக்கெலாம் கிளம்பணுன்னு சொல்லிட்டு சிக்கன் பாஸ்தா சூடாக செஞ்சு எடுத்துக்கினேன். அப்புறம் சிக்கன் கிரேவி செஞ்சு எடுத்துகிட்டு நம்ம அழகாக பார்த்தோங்கன்னா கடகடன்னு ஓடிட்டோம். காலையிலே 5:30 மணிக்கு கிளம்பிட்டோம். சூடாக ஒரு டீ குடிச்சிட்டு போகிறதுக்கு அந்த ஃபேமிலி நம்ம ஃபேமிலி போகிறதுக்கு அங்கே கரெக்டாக இருந்தது. செம்ம ஃபன் பண்ணிட்டு வந்தவங்க நீங்களும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மட்டும் சிரிப்பான வீடியோ வந்து வந்தவங்க வந்து பாப்பா எடுத்த வீடியோ சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்னொரு வீடியோ கூட காலையில் போட்டிருப்பேன் பாருங்கள், அந்த வீடியோவில் கூட போய் செக் பண்ணிட்டு பாருங்கள். சுற்றி அந்த இடம் காமிப்பேன். நாங்கள் சின்ன பிள்ளைங்களாம் போகும்போது வெறும் செடி கொடி மரமாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக வெட்டுன்னு வெட்டிட்டு அழகுபடுத்திட்டு இருக்கிறாங்க அந்த இடமே. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடம் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? பக்கத்துலேயே பீச்சுங்க, பீச்சுக்கு பக்கத்துலேயே நம்ம படுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த இடத்துல வீடு இருந்தால் எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சு பார்த்தேன். நம்ம வீடாக இருந்தால் எப்படி இருக்கும். ஆனால் ஹவுஸ் அங்கேயே இருக்குது. ஸோ பீச் ஹவுஸ் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ரெஸ்டாரண்ட்லாம் நிறையா இருக்குது அங்கே. ஆனாலும் அந்த இடத்துல ஒன்று படுக்கிறது ஒரு தனி சுகமாக சொல்லலாம். அலை அவ்வளோ சூப்பராக ஒரு 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அலை அடிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம படுத்துகிட்டே இருக்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது இடம். நான் போய் 15 வருஷமாக ஆகுது. எங்கே அந்த இம்லி தர்கா கோவலத்துக்கு அடிக்கடிக்கு போகணும். ஸோ கோவலை தாண்டி கொஞ்சம் தூரம் ஒரு 14 கிலோமீட்டரா ஒரு 15 கிலோமீட்டரா தெரியல, அதோடு தள்ளி கொஞ்சம் போனேன் இம்லி தர்கான்னு. அங்கே போய் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 18 வருஷம் கிட்ட ஆகுது. இப்போ போய் பார்த்தாக்கா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடமே. எனக்கு வரத்துக்கு மனசே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காரலாம்ப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காரலாம்ப்பா அப்படின்னு சொல்லி டைம் பார்த்தீங்கன்னா அங்கேயே 5:15 ஆயிடுச்சு. அப்புறமா வந்து வீவா வந்து பயந்தார், வேண்டாம் அவருக்கு என்னன்னாக்கா எங்களை கூப்பிட்டுட்டு போகிறதுக்கே பயமாக இருந்தார். பயந்து தான் இட்டு பண்ணார். ஏன்னா அப்பா வேறு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார்ல, அந்த பயம் அவருக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்குது மனசில். வேண்டாம்ப்பா நம்ம சீக்கிரமாக கிளம்பிடலாம், இந்த இடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வேகத்துக்கே வந்து கடகடன்னு நம்மளை வந்து எனக்கு மனசே வரலங்க. இப்போ கூட சொல்கிறேன்னு அவங்க இடம் சொல்லிட்டு இருக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது இடம். அப்புறமா பார்த்திங்கன்னா கிளம்பி நாங்கள் வந்துட்டு கூட அந்த எனக்கு அந்த ஒரு ஃபீலாகவே இருந்தது. அங்கேயே நைட்லாம் படுத்தா எப்படி. ஆனால் ஜனங்க இருக்கிறாங்கங்க. எப்படின்னாக்கா அங்கே நிறைய பேர் வந்து வேண்டிட்டு வரவங்கலாம் நிறைய பேர் தங்குறாங்க அந்த இடத்துல. அமேசிங்கான ஒரு அமைதியான ஒரு இடம், மன நிம்மதியான ஒரு இடம். நம்ம எவ்வளோ டென்ஷனாக நம்ம போனால் கூட அந்த இடத்துல அப்படியே கூலாகிடும். அந்தமாரி ஒரு இடம். கண்டிப்பாக நீங்களும் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த இடம். அந்த ஒரு பயம் வீவாக்கு வந்தது, வேறு ஒன்றும் இல்லை. அது எல்லாருக்கும் இருக்கும் தானே. ஸோ எங்கள் அப்பா அந்தமாரி சுற்றி பார்க்குற இடத்துல டூரிஸ்டில் தான் வந்து இந்தமாரி ஆக்சிடென்ட் ஆகி வந்து அவருக்கு உயிர் போயிடுச்சு. இன்னமும் எங்களுக்கு அது மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறோம்.
அவரை பற்றி நினச்சாலே எனக்கே வந்து எமோஷ்னல் ஆயிடுது தானாகவே. அதனால் வந்து ஈவா வந்து கொஞ்சம் பயப்படுவார் கூட்டிகிட்டு போகிறதுக்கே. பசங்களோடலாம் போனீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஜாக்கிரதையாக பத்திரமா அந்த இடத்துக்கு போகணும். பட் வந்து உள்ளே போயிட்டோன்னா ஒன்றும் பயம் கிடையாது. சுற்றி நிறைய பேர் ஜனங்கள்லாம் இருப்பாங்க. இப்போ ஹாப்பியாக இருந்துட்டு வரணும். குழந்தைங்களுக்கு இன்னும் ஜாலியாக இருக்கும் அங்கெல்லாம் விளையாடுறதுக்கு. அவ்வளோ பெரிய ஒரு இடம், சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு இடம். இன்னொரு நாள் போவோம் கண்டிப்பாக. நீங்கள் உங்களுக்கு இன்னமும் நான் சுற்றி அந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுவா சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை கைஸ், ஐ லவ் யூ. எல்லாருக்கும் குட் நைட், பாய். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி பாய்.